அதுக்கப்புறம் ஒரு எக் எடுத்துக்கணும். பிரெட் கத்தாத சுகர் போட்டேனா சால்ட் போட்டேனான்னு தெரியலடா. என்னமா சொல்ற? கறி பேசு. வணக்கம், நான் உங்க ஹரி. நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போறோம். ஸோ அதை வந்து என் தங்கச்சி கூட என்ன ட்ரை பண்ண போறோம். அவள் ஏதோ பெட் ரோஸ்ட் பண்ணி தரேன்னு சொன்னா. ஸோ அதை வந்து இன்னைக்கு பார்க்கலாம். எஸ். ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து பிரெட் முட்டையை வந்து நான் அப்புறம் தான் உடைச்சு பண்ணேன். ஆனால் இவள் அதுக்குள்ள உடச்சே ஊத்திட்டா. ஏதோ என்ன பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முட்டை வந்து எடுத்து வச்சுட்டு இதுல வந்து ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணணும். அப்புறம் பீட் பண்ணா முடிஞ்சு. இது சாப்பிட்டா என்ன இருக்கும்? சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரியா? இதுல வந்து புரோட்டீன் இருக்குல்ல, இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சின்ன பசங்களுக்கு கொடுக்கலாம். சின்ன பசங்களுக்கு கொடுக்க போறியா? அப்ப நீ எதுக்கு சாப்பிடுற? நான் என்ன சின்ன பையனா? நீ தானே பசிக்குதுன்னு. சரி, ஓகே. நான் வந்து பசிக்குதுன்னு கேட்டனால ஃபர்ஸ்ட் அவள் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தா. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வந்து அப்படியே கிண்டி ஃபர்ஸ்ட் யாக் வந்து உடச்சிடுச்சு. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. எக்கை வந்து உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சுகர் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக இந்த எக்யூப்மெண்ட் எதுக்கு ட்ரை பண்ணுறோன்னா, ரெண்டு பிரெட்டு மட்டும் தான் மிச்சமே இருக்குது. ஸோ அதை வந்து யாருமே சாப்பிடல. ஸோ அதனால எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்ட்டு அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி பண்ணிடலாம், பிரெட் ரோஸ்ட் பண்ணலான்றக்காண்டி தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வைக்கிறா. அதுக்கப்புறம் ஒரு எக் எடுத்துக்கணும். பிரெட் கத்தாத பிரெட் எடுத்துட்டு இதுல போட்டு டிப் பண்ணணும். டிப் பண்ண போறியா? டிப் பண்ணணும். டிப்பு ஓகே, டிப் பண்ணணும். அடுத்து வந்து பைத்தியம் மாதிரி செவிடாயிருச்சு. அடுத்து வந்து எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஊற்றி விடாத. பிரெட் உடஞ்சிருச்சு. இன்னொரு பிரெட் இருக்கு நம்மகிட்ட. இது வந்து லாஸ்ட் பிரெட், அதனால இந்த மாதிரி கவர் ஆயிருக்கு. போட்டேனா சால்ட் போட்டேனான்னு தெரியலடா. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். என்னமா சொல்ற? சரி, என்ன சுகர் போட்டியா சால்ட் போட்டியா? நீ தானே திங்க போற. பாத்தீங்களா? கறி பேசு. ரைட், ஆளவுற. ஃப்ளேமை ஸ்லோ பண்ணு. ஆக்சுவலாக வயிறு ரொம்ப பசிக்குதுன்னு இவட்ட ஏதோ கேட்டேன். ஸோ அவள் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறா. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு, டேஸ்ட் பார்க்கலாம். கருது வச்சிட்டியம்மா? அதை நான் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி வந்திருக்குன்னு. ஒரு 5 மினிட்ஸ்லயே இது வந்து முடிஞ்சிடும். அவ்வளவுதான், கட்டம். A few minutes later. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். எஸ். சூடாக இருக்கு, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது உண்மையிலேயே. ஹோலியாக சீரியஸாக நல்லா தான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக சுகர் தான் போட்டிருக்கா. மறந்து போய் என்ன போட்டேன்னு தெரியாமல் முடிச்சுன்னு இருக்கிறா லூசு மாதிரி. ஏமாத்திரக்கே நான் சொன்னேன். ஆக்சுவலாக இதெல்லாம் எடிட்டில் தூக்கிடுவேன் நான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. சின்ன ஒரு வீடியோ தான். சரி, இவள் வந்து ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னால் புதுசாக. ஸோ அதனால தான் நான் வீடியோ எடுத்தேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். பாய் சொல்லுமா? பாய்.